4500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் பழங்குடியினருக்கு வேர்க்காடு கூட்டுறவு வங்கி மூலமாக 60 கோடி ரூபாய் உதவி. ஆறு ஆற்றில் 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு பாலம், பாதுகாப்பு பணி, சுவரமைக்கின்ற பணி, மீஞ்சூர் ரயில்வே மேம்பால பணிகள், சிறுவாபுரி சாலை விரிவாக்க பணிகள், பழவேற்காட்டுல வாய்க்கால் திட்ட பணிகள், பழவேற்காடு காட்டுப்பள்ளி சாலை அமைக்கின்ற பணி, 4 புதிய மீன்பிடி இறங்கு தளங்கள், பழவேற்காடு மீன் சந்தை மேம்படுத்தப்பட்டிருக்கு, புதிய மீன்பிடி இறங்கு தளங்கள், பழவேற்காடு மீன் சந்தை மேம்படுத்தப்பட்டிருக்கு, பேருந்து நிலையம் இன்னைக்கு புதுப்பிக்கப்பட்டிருக்கு, 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அமைக்கின்ற பணி இப்ப நடைபெற்று வருகிறது, 4 கோடியில புதிய தாலுகா அலுவலகம், 25க்கும் மேற்பட்ட புதிய ரேஷன் கடைகளை கொண்டு வந்திருக்கிறாரு உங்களுடைய சட்டமன்ற. 2 ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு டிஜிட்டல் நூலகம், 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிய மினி ஸ்டேடியம், மீஞ்சூர் பொன்னேரி ஆரணி பகுதிகளில் மின் தகன வசதி, அலையாத்தி காடுகள் வளர்ப்பு, பஞ்சட்டி பூங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் சமுதாய நலக்கூடங்கள் வச்சிருக்கிறாரு உங்க சட்டமன்ற உறுப்பினர். இப்படி பல்வேறு திட்டங்களை இந்த பொன்னேரி சட்டமன்ற தொகுதிக்கு உங்களுடைய வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் அண்ணன் துரை அவர்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. அந்த உரிமையில மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. போன முறை 10,000 வாக்கு வித்தியாசம், இந்த முறை குறைஞ்சது 25,000 வாக்கு வித்தியாசத்துல அவர் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்தை அனுப்புவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா?